வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் தொடர்ந்து திருவள்ளுவருடைய நிலைகள் பற்றித்தான் பேசப் போகின்றேன். இன்றைக்கு நான் உங்களுடன் கலந்துரையாடப் போவது எதுவென்றால், திருவள்ளுவருடைய வரலாறு பற்றிய செய்திகள் தமிழ் வரலாற்று சூழல் முழுவதிலும் பரவி கிடக்கிறது. பல்வேறு விதமான முறைமைகளில் அது பரவி கிடக்கிறது. அந்த கதையாடல்கள் பற்றிய சில தகவல்களை இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு நூல் எழுதுகிற பொழுது அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் என்ற முன்னோட்ட நிகழ்வுகள் இருக்கும். அப்படி என்றால் அதன் ஊடாக இந்த நூலாசிரியர் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, தொல்காப்பியம் பற்றிய கருத்து நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பனம்பாரனார் பாடிய அந்த பாயிரம்தான் எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தது. ஆகவே பாயிரம் என்பது அமைந்துவிட்டால் அந்த நூலாசிரியருடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் நமக்கு வாய்க்கப்பெறும். ஆனால் திருக்குறளுக்கு அவ்வாறான பாயிர முறைமைகள் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லாத காரணத்தினால் திருவள்ளுவருடைய வரலாறு பற்றிய கதைமரபுகள் தமிழ் சூழலில் பல்வேறு விதமாக நிலை பெற்று வருவதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அது வாய்மொழி மரபாகவும், தொன்ம கதைகள் வாயிலாகவும், பழமரபு கதைகள் வாயிலாகவும் அது வருவதை எம்மால் அறிய முடிகிறது. இந்த வகையிலே தான் திருவள்ளுவர் பற்றிய கதை மரபுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் சம்பந்தமான திருக்குறளுக்கான உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை தான் மிக பிரபலமான உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளில் ஒன்றிலும் இந்த திருவள்ளுவருடைய வரலாறு பற்றிய குறிப்புகள் இல்லை. செப்பேடுகள் பல திருக்குறள் பற்றி பேசுகின்றன. அவற்றில் திருவள்ளுவர் பற்றிய வரலாறுகள் குறிப்பிடப்படவில்லை. அதுபோலவே எல்லிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேலை நாட்டு அறிஞர் தமிழகத்திலே திருவள்ளுவர் ஒரு தமிழ் கழகம் ஒன்று அமைத்து அவர் இயங்கியவர். அவருடைய அந்த வெளியீட்டு நூல்களிலும் கூட இந்த கதை மரபுகள் இல்லை. ஆனால் பின்னாட்களில் தான் இந்த கதைகள் பல வந்திருக்கின்றன என்று அறிய முடிகிறது. பல கதைகள் வழங்குகின்றன. கபிலர் அகவல் என்ற பாடல் அவர் பற்றிய கதை சொல்கிறது. அவர் திருவள்ளுவர் குலத்தில் பிறந்தார் என்றும் பிறகு வேளாண் சமூகத்தில் அவர் வளர்த்தெடுக்கப்பட்டார் என்ற ஒரு கதை பேசப்படுகிறது. ஊரின் எல்லையிலே அவர் வாழ்ந்தவர் என்ற ஒரு கதை மரபு பேசப்படுகிறது. இதை விட மிக முக்கியமான கதை மரபொன்று நம்மிடையே நிலை பெற்றிருக்கிறது. அதுதான் இந்த தருமிக்கு பொற்கிளி அளித்த படலத்திலே பேசப்படுகின்ற விடயம். அதாவது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலத்திலே பேசப்படுகிற விடயத்தில் நக்கீரருக்கும் சிவனாருக்கும் இடையிலான வாத பிரதிவாதத்திலே சிவனார் கோபம் கொண்டு கடைச்சங்கத்தை அளிக்க முற்பட்ட ஒரு சூழலிலே பிரம்மன் மற்றும் சரஸ்வதி முதலானோர் பூமியிலே அவதாரம் எடுத்தார்கள் என்று ஒரு கதை பேசப்படுகிறது. அதில் பிரம்மன் திருவள்ளுவராக உருக்கொண்டார் என்ற ஒரு கதை வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு கதை மரபு சிறப்பாக பேசப்படுகிறது. அதாவது ஆதி பகவன் என்ற இரண்டு பெற்றோருக்கு, அதாவது ஆதி என்பது தாய், பகவன் என்பது தந்தை, இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 7 இந்த வள்ளுவரும் ஒருவர் என்ற கருத்து நிலை முக்கியம் பெறுகிறது. அதாவது திருவள்ளுவருடைய அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கின்ற அந்த கருத்து நிலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கதைமரபு சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் ஆதி பகவன் என்ற 2 பெற்றோருக்கான குழந்தைகளாக 7 பிறந்தார்கள் என்றும், அந்த 7 ஒருவராக வள்ளுவர் இருக்கிறார் என்ற ஒரு கதை பேசப்படுகிறது. அதாவது பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் பகவன் என்றும், தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர் ஆதி என்றும், இந்த இருவருக்கும்
இடையிலே ஏற்பட்ட உறவு மன வாழ்க்கையில் அவர்களை இணைத்து விட்டது என்றும், ஆனால் குழந்தைகள் பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகளை அந்த இடத்திலே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பலர் என்றும், அந்த பிறந்த பிள்ளைகள் பலர் பொதுவாக பேசப்படுவது, அதாவது அந்த 7 பிள்ளைகள் உப்பை, உருவை, ஔவை, வள்ளி, வள்ளுவர், அதியமான், கபிலர். இது அரசர்கள் வருகிறார்கள், புலவர்கள் வருகிறார்கள். வள்ளி என்கின்ற நம்முடைய முருகனை மனம் முடித்த துன்பம் வருகிறது. இந்த கதைமரபில் 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகளில் 5ஆவதாக பிறந்தவர் தான் திருவள்ளுவர் என்ற ஒரு கதைமரபு உண்டு. வேறு வேறு குலங்களில் அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள் என்ற ஒரு கதைமரபும் உண்டு. ஆகவே இது நீண்ட காலமாக நம்முடைய சூழலிலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு கருத்தாக இது வருகிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்தில் இவருடைய வள்ளுவர் என்பவருடைய கதை பேசப்படுகிறது. அவர் நெசவு தொழிலாளியாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்போ நெசவு தொழிலாளியாக அறிமுகப்படுத்தப்பட்ட அவருடைய ஒரு பாடல் பற்றி தனிப்பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. அதாவது இழை நக்கி நூல் நெருடும் ஏழை அறிவனோ குலை நக்கி கூத்தாடும் பிஞ்சகந்தன் கூத்து என்று ஒரு பாடல் வருகிறது. குலை நக்கும் பிஞ்சகந்தன் கூற்று, அதாவது நூலை நான் நனைத்து அதை நெய்கின்ற ஒருவன் இந்த சிவனுடைய கூத்தை நான் அறிவேனோ என்று சொல்லுவதுமா போல பாடப்படுகிறது. ஆனால் அவர் அந்த பாடலிலே அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் என்றால், அவர் நூல் நெய்கின்ற நெசவாளர் குலத்தை சேர்ந்தவராக அவர் பேசப்படுவதை அவதானிக்கிறோம். இதுபோலவே இன்னும் ஒரு இடத்தில் ஏலோலசிங்கன் என்கின்ற ஒரு பிரதானமான வணிகனுடன் தொடர்பட்ட கதையும் பேசப்படுகிறது. அவனுடைய கப்பல் தரை தட்டியது என்றும், அந்த கப்பலை திரும்பவும் கடலுக்கு செல்வதற்காக இவர் பாடலை பாடி அந்த கப்பல் கரையில் இருந்து கடலுக்கு சென்றது என்ற ஒரு கதையும் உண்டு. இவ்வாறு பல கதைகள் அவர் பற்றி பேசப்படுவதை நாங்கள் அறிகிறோம். இதுபோலவே வள்ளுவனுடைய மனைவி பற்றிய கருத்து நிலைகளும் தமிழ் சூழலில் அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன. கற்புக்கனலாக வாசுகி என்ற அந்த பெண்ணை பேசுகிற வழக்கம் இருக்கிறது. அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கசகாயர் என்கின்ற ஒருவருடைய மகளாக பிறந்தார் என்றும், மார்க்கசகாயரை ஒரு முறை பேய்கள் துரத்தின அல்லது பேய்கள் அலைக்கழித்தன என்றும், அந்த பேய்களை அலைக்கழிக்கின்ற பேய்களை துரத்துவரவரோ அவருக்கு தன் மகளை மணம் முடித்து கொடுப்பேன் என்று மார்க்கசகாயர்கள் சொன்னபோது வள்ளுவர் அந்த பேய்களை விரட்டினார் என்றும், விரட்டின காரணத்தினால் வாசுகி, அதாவது மார்க்கசகாயருடைய மகள் வாசுகி வள்ளுவருடைய மனைவியானாள் என்ற ஒரு கதை உண்டு. இந்த கதையினுடைய தொடர் வளர்ச்சியாக பல விடயங்களை வாசியுடன் தொடர்படுத்தி வள்ளுவருடைய வரலாறு பேசுகிறது. இதுபோலவே பழைய சோற்றை அவர் படைத்த பொழுது விசிறி கொண்டு வீசு சுடுகிறது என்று சொன்ன பொழுது அவர் விசிறி கொண்டு வீசிய பொழுது அந்த சோற்றிலிருந்து ஆவி பறந்ததாக ஒரு கதை வருகிறது. இன்னமும் அவர் நூலிலே நெசவு செய்கின்ற நேரத்திலே அந்த ஊசி நிலத்திலே விழுந்து விட்டது. பகல் நேரமாக இருக்கிறது, ஆனால் விளக்கு கொண்டு வா என்று வாசுகியை கேட்கிற நேரத்தில் வாசுகி விளக்கை கொண்டு வந்தாள் என்றும், விளக்கை கொண்டு வருகிற நேரத்தில் பகல் இருளானது என்றும் ஒரு செய்தி வருகிறது. இதுபோலவே இன்னும் ஒரு கதை வருகிறது. இந்த கொங்கு நட்சத்திரருடைய கதையில் அல்லது அது சம்பந்தமான கதை மரபாக வருகிற போது தெரிகிறது, கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவா என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலையிலும் வாசுகி குறிப்பிடப்படுகிறார். அதாவது தானம் வழங்க சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது என்ற காரணத்திற்காக கொங்கணவர் மிகுந்த கோபத்துடன் பார்த்த பொழுது இந்த வாசுகி அவரை பார்த்து கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவா என்று அந்த கேட்கின்ற அந்த வார்த்தையுடன் தொடர்புடைய ஒரு கதையும் இந்த வாசுகியுடன் தொடர்பட்டதாக காணப்படுகிறது. அடிசிற்கு இனியாளே அன்புடைய மாதே பதிசொற் தவறாத பாவாய் அடிவருடி
பின்தூங்கி முன்னெழுந்த பேதையே போறியோ எந்தூங்கும் என் கண்களோ என்ற அந்த பாடல் மிக முக்கியமான பாடலாக பேசப்படுவது தொடர்ந்து இன்று வரைக்கும் ஒரு நல்ல பெண்ணுக்கான உதாரணமாக இந்த பாடல் தமிழ் சூழலிலே நிலவி வருகிறது. அதாவது மிகவும் பணிவுள்ள கணவனை பராமரிக்கின்ற ஒரு நல்ல பெண்ணாக அவள் வாழ்ந்திருக்கிறாள், நல்ல கணவனுக்கேற்ற பதவிரதியாக அவள் வாழ்ந்திருக்கிறாள் என்ற அந்த கருத்து நிலை இதில் புலப்படுகிறது. சிற்கினியாள், உணவு சமைப்பதில் மிக சிறந்தவள் என்பது ஒன்று, அன்புடையவள் என்பது 2, பதி சொல் தவறாத பாவை என்பது 3, அடிவருடி தொண்டு செய்து பின்தூங்கி முன்னெழுதல் என்கின்ற ஒரு பண்பாட்டை அவள் கொண்டிருந்தாள் என்பது 1. இவ்வாறு ஒரு நல்ல குடும்ப பெண்ணிற்கான ஒரு உதாரணமாக அவள் வாழ்ந்தாள் என்ற அந்த செய்தியை வாசி இல்லாத போது இறந்தபோது அவர் பாடினார் என்ற கருத்து நிலையையும் இதில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வள்ளுவருடைய இல்லறவியலிலே அவர் கூறுகின்ற பாடல் கருத்து நிலைகள் தான் இவ்வாறான ஒரு பாடலை உருவாக்க அல்லது கதைமரபை உருவாக்க காரணமாக இருந்ததோ என்று சந்தேகிக்கவும் இடமுண்டு. தற்காத்து தற்கொண்ட ஆண் பேணி தகசார்ந்த சொற்காத்து சோர்விலள் பெண் என்று வள்ளுவர் இல்லறவியலில் பெண் பற்றி குறிப்பிடுகிறார். அதுபோலவே சிறை காக்குங் காப்புவன் செய்யும் மகளிர் நிறை காக்குங் காப்பே தலை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இல்லறவியலிலே அவர் பல்வேறு விதமாக ஒரு குடும்ப பெண் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து நிலையை முன்மொழிகிறார். ஆகவே அந்த முன்மொழிவை ஆதாரமாக கொண்டு இந்த பாடல் எழுந்திருத்தல் கூடும் என்று ஊகிக்க இடம் உள்ளது. எவ்வாறாக இருப்பினும் வள்ளுவர் என்பவர் தமிழ் சூழலில் பல்வேறு தளங்களில் தொன்மக்கதை மரபாடலாக அல்லது பழமரபு கதைகளினூடாக அல்லது வாய்மொழி மரபு கதைகளினூடாக அவர் பேசப்படுகிறார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே இவற்றில் உண்மையும் இருக்கலாம், பொய்மையும் இருக்கலாம். ஆனால் வள்ளுவர் என்பவர் வாழ்கிறார் என்பது தான் இந்த கதையாடல்களின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம்.